வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் மழை முன்னெச்சரிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் ஆலோசனை குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நாளை முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட கூடுதலாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைப்பதற்கான முகாம்கள், உதவி மையங்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பது குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிய இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுரைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அந்த வகையில் தான் நாளை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய்த்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.